புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, கருங்குளம் மக்களே, உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் ஏழை எளியவர்களுக்காகவே இந்த கட்சியை தொடங்கினார். அவர் முதல்வராக ஆன பிறகு ஏழை எளிய மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை வழங்கினார். அதே வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுத்தவர். பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். அவர் செய்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, அது மட்டுமல்ல ஆடு மாடு வழங்கும் திட்டம், இதெல்லாம் பெண்களுக்காக கொடுத்தாரு. அதே போல நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறத நினைச்சு அம்மா உங்க பிள்ளைகளுக்கு விலையில்லா புத்தகம், விலையில்லா நோட்டு புத்தகம், சீருடை நாள் மற்றும் சைக்கிள், மடிக்கணினி இதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் அம்மா எதுக்காக கொடுத்தாங்க? நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, விலையில்லாமல் 20 கிலோ அரிசியும் ஏழை எளியவர்களுக்காகத்தான் அம்மா கொடுத்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்ப மக்களை கசக்கி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வர்ற வழியெல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அரிசி 20 கிலோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 10 கிலோ 11 கிலோ தான் கொடுக்கறாங்க, அதுவும் அரிசி நல்ல அரிசியா கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பருப்பு கொடுக்கல, 4 மாதமா பருப்பு கொடுக்கலங்கிறாங்க, எண்ணெய் கொடுக்கலங்கிறாங்க. இதுக்காக உங்களுக்கு வாக்களிச்சு மக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒழுங்கா மக்களுக்கு சேர வேண்டியதை நீங்க முறைப்படி செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். அது இந்த மக்கள் வாயிலாவே கேட்டுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, நீங்க தேர்தல் அறிக்கையிலேயே நீங்க சொன்னீங்க, நாங்க எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எதுவுமே நீங்க செய்யல. ஆனா இந்த மக்கள் பாசத்தோட என்கிட்ட ரொம்ப அன்பா என்னை தன்னாலும் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. என்கிட்ட உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கிறது திமுகவுடைய ஆட்சி. இது மக்களை தினமும் கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சனை வேற. எங்க பார்த்தாலும் சொல்றாங்க, டவுன்ல எல்லாம் பாதாள சாக்கடை நாங்க முடிச்சு கொடுத்துடுறோம்னு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா மக்கள் கொசுலையும் கெட்டு போன தண்ணியையும் வீட்டு வாசல்லையே இருக்கு. அதை தாண்டி நடந்து வர்ற நிலைமை தான் இன்னைக்கு நான் எங்க பார்த்தாலும் பாத்துக்கிட்டு வர்றேன். பேருந்து வசதிங்கிறது இல்ல. அதுக்கு காரணம் பேருந்துகளே இவங்க வாங்கல. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல வாங்கல. அம்மா கடைசியா வாங்கினது 10,000 பேருந்து வாங்கினாங்க. அதுதான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாளுக்கு அப்ப அதே வச்சிருக்க முடியும்? பழச ஆனிச்சுன்னா புதுசு வாங்கி ஓட்டித்தானே ஆகணும். அது மக்களுக்கு வேற வழி. எல்லார்கிட்டையும் கார் இருக்காது. சாதாரண மக்கள் தினமும் அரசாங்க பஸ்ஸை நம்பிதான் வெளில போறாங்க, வர்றாங்க, பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அதனால அரசாங்கத்துக்கு வேண்டியதை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு வாக்களிச்சு மக்கள் கொண்டு வந்தாங்க. அந்த வேலையை நீங்க சரியா செய்யணும். ஏதாவது ஒரு திட்டம், உருப்படியான திட்டம் அந்த திமுக ஆட்சியில நடக்குதான்னா நடக்கல. நான் இப்ப மட்டும் சொல்ல, எப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதெல்லாம் நானும் வருஷப்படுத்தி பார்த்தேன். ஒன்னும் செய்யல. எதுவும் உருப்படியா செஞ்சதுன்னா தலைவர் இருந்தப்ப செஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மா வந்தப்பதான் செஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மை. நானும் அம்மா கூட 39 வருஷம் கூட இருந்திருக்கேன். நான் மக்களுக்கு செய்யற விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் தெரியும். அதனால நான் இத திமுக காரவங்கள்ட்ட அதட்டி கேட்கறது. நான்
எனக்கு விஷயம் தெரியலனாதான் நான் பயப்படணும். நான் எதுக்கு பயப்படணும்? மக்களுக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யல அப்படிங்கறத நான் வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். படித்த இளைஞர்களுக்கு ஒன்னும் வேலையே இல்லை. ஏன்னா என்ன சொல்றாங்க, 10 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வேலை கொடுத்துருக்காங்க இவங்க? எல்லா இடத்துலயும் வேலை இல்லாம பிள்ளைங்க நிக்குது. அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்லை. ஆனா எங்க பார்த்தாலும் மேடையை போட்டு பொய்ய பேசுறதுதான் இவங்க வேலையா இருக்கு. வெறும் விளம்பரப்படுத்துறது தான் இவங்க வேலை. எப்ப பாருங்க விளம்பரம் தான். நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு 2 நாள் விளம்பரப்படுத்திட்டு அப்புறம் சத்தம் போடாம அதை அதே விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப 40 மாதம் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து. அதுல பாத்தீங்கன்னா வந்த புதிதிலே சொன்னது அவங்க 4000 கோடி நாங்க பஸ் வாங்கறதுக்கு ஒதுக்கிருக்கோம். நாங்க இன்ன வரைக்கும் பஸ் வாங்கல. ஏன்னா டெண்டரே முடிவு பண்ணல. டெண்டர்காரவங்கள்ட்ட இவங்க பேரம் பேசிக்கிட்டு அதை அப்படியே நெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது வேற ஆவல. நான் பருப்பை பத்தி சொல்ல ஆரம்பிச்சதும் பருப்புக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இப்ப ஒரு 15 நாளைக்கு முன்ன பருப்புக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. பருப்பு எப்படி இப்ப கிடைக்கும்? பருப்பு விளைச்சல் இனிமே புதுசா போட்டு விளையிறது எப்ப கிடைக்கும்? மார்ச் ஏப்ரல்ல தான் கிடைக்கும். அதாவது சித்திரைக்கு போயிடும் மாதம். அப்பதான் அது அறுவடை ஆகும். அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும். நீங்க இப்ப கடைசி நேரத்துல போட்டுட்டு போய் டெண்டரை போட்டு கேட்டீங்கன்னா எங்க வரும்? அம்மா இருந்தப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்மளுக்கு 20,000 டன்னு தேவை தமிழ்நாட்டுல பருப்பு கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் அம்மா ஒவ்வொரு மாதத்துக்கும் சரியா வந்துடணுங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கு பணம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருவாங்க. மக்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அம்மா தெளிவா இருப்பாங்க. அதுல அம்மாவை யாருமே குறை சொல்ற அளவுக்கு அம்மா நடந்துகிட்டதே கிடையாது. எல்லாமே சரியா செய்வாங்க. நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அதனால இப்ப இந்த அரசாங்கம் நடத்துற விதத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அரசாங்கத்தையே எப்படி நடத்துறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. சும்மா அங்கக்கு எங்க பேசிக்கிட்டு போறாங்களோ ஒழிய அவங்க மக்களுக்கு பிரயோஜனமா மக்களுக்கு நன்மை பயக்கிறத எதுவுமே செய்யல. அவங்க இதுதான் இவங்களுடைய ஆட்சி முறையா இருக்கு. இதுல வேற பெருசா நாங்க திராவிட மாடல் ஆட்சியை கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு போறாங்க. இது என்ன தெரியுது எனக்கு? திராவிட மாடல்னு சொல்லி வீணா அந்த பேரை கெடுக்கிறாங்கிறதான் நான் சொல்லுவேன். தலைவர் ஆட்சி அமைச்சாரு. அவரு ஏழைகளுக்கு என்னென்ன வேணும் என்னன்னு பார்த்து செஞ்சாரு. அதே போலதான் அம்மாவும். நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி 2 மணி 2:30 மணி ஆகும் அம்மா படுத்து தூங்குறதுக்கே. ஏன்னா அந்த அளவுக்கு வேலைகள் இருக்கு ஒரு முதலமைச்சருக்கு. அந்த அளவுக்கு உட்கார்ந்து வேலையை பார்ப்பாங்க. அதுல நான் பக்கத்திலே இருந்ததுனால எனக்கு அது முழு விவரமும் தெரியும். அதனால நாங்க எங்கேயும் போறது வர்றது அந்த மாதிரியே வச்சுக்கிட்டது இல்ல. நாங்க எங்களுக்கு நேரமும் இல்ல. சரி, மக்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கோம். தலைவர் வேற சொன்னார், அம்மா அரசியலுக்கு எனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஆரம்பத்துல சொன்னப்போ தலைவர் மக்கள் என்ன நம்பி இருக்கு, அதனால இந்த கட்சியையும் இயக்கத்தையும் நீ நடத்தணும், மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா மறையறதுக்கு 1 வாரத்துக்கு முன்ன கூட அப்பல்லோ ஆஸ்பத்திரியில நம்மளுக்கு விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை, அதுக்காக போய் வாதாடுறதுக்காக டெல்லிக்கு போகணும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து அதிகாரிகளும் அதுக்கு உண்டான வக்கீலும் சேர்ந்து போகணும். அப்ப கூட அம்மா என்ன பண்றாங்க, அவங்கள வர வச்சு ரூம்ல உட்கார வச்சு நீங்க என்ன ரெடி பண்ணிருக்கீங்க பேப்பரு அப்படின்னு கேட்டு அதை வாங்கி நான் பக்கத்துல எல்லாத்தையும் பார்த்து நிக்கிறேன்.
அதை வாங்கி அம்மா அதுல சில திருத்தங்களை எல்லாம் செஞ்சு அம்மா கைப்பட இன்னைக்கும் அரசாங்கத்துல அந்த பேப்பர் இருக்கும். அம்மா எழுதுறாங்க, எந்தெந்த பாயிண்ட விட்டுறக்கூடாது, நம்ம விவசாயிகளோட நலனை ஏமாத்திடுவாங்க, இந்த பாயிண்ட சொல்லி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பாடுபட்டவங்க நம்ம அம்மா. அதனால அந்த மாதிரி வேலை செஞ்சு நாங்க பழக்கப்பட்டுட்டோம். அதனால எனக்கு இந்த திமுக காரவங்க செய்யறத பார்த்தா என்ன இப்படி பயம் இல்லாம செய்யறாங்களே, மக்களுக்கு நாளைக்கு எப்படி போய் மக்கள் முகத்தை எப்படி பார்க்க போறாங்க, அவங்க எப்படி பார்க்க முடியும்? அம்மா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னதையும் செஞ்சாங்க, சொல்லாதது கூட நாங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல இந்த மக்களுக்கு இதெல்லாம் செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அதை கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கிட்டு ஓ சரி அப்பனா இதையும் செய்வோம். நான் யதார்த்தமா சொன்னேன், அதாவது மாடு கொடுக்கறோம், அப்ப மாடுக்கு ஒரு கொட்டகை தேவைப்படும். அந்த கொட்டகை கூட போட முடியாதவங்க பெண்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. நான் வீட்டுல அக்கான்னு தான் சொல்லுவேன், இருக்காங்க அக்கா. அதனால நம்ம ஆடு கொடுக்கலாம், அது மனிதரோடய சேர்ந்து இருந்துக்கணும், அதுக்குன்னு தனி செலவு கிடையாது, அதனால நம்ம அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு ஆடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னு சரி அப்படியே கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இந்த ஆடு கதை வந்தது. அப்படி சேர்த்து நாங்க கொடுத்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணும் செஞ்சு அழகு பார்த்த நாங்க இப்ப உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேங்கிறப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தினம் போறேன், டாக்டர் 2 மணிக்கு போறேன், நேற்று போறப்போ மணி 2:15 நான் ரூமுக்கு போறப்போ போனா கூட படுத்தா கூட எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற அந்த குறைகளை கேட்டு கேட்டு எனக்கு கண்ணை மூடுனாலே நீங்க அதை சொல்ற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி நாங்க பழக்கப்பட்டுட்டோம். அதனால இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும். அதனாலதான் நான் தொடர் பயணத்தை இதை விடாம நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்ட அமைப்பு கால சூழ்நிலை அங்கங்க வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நம்ம தமிழ்நாடா இருந்தாலும் அதுக்கு ஒரு காலநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன தொழில் சரியா வரும் அப்படிங்கறதையும் அந்த சுற்றுப்பயணம் வந்தா கூட அதையும் நான் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ராத்திரி ரூமுக்கு போனா கூட நான் வரும்போது அந்த சுத்தப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரேன். சரி இந்த இடத்துக்கு எது சரியா வரும் அப்படிங்கறதெல்லாம் நான் ஒண்ணு எழுதி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். நாங்க தலைவர் சொல்லுவாரு எப்போதும், நான் தலைவர் இருந்தப்ப அவர்கிட்டையும் பேசியிருக்கேன், சொல்லுவாரு மக்கள் நல்ல மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுக்கு செய்யறதுக்காக தான் நான் கட்சியே ஆரம்பிச்சேன். நான் என்ன பிடிச்சி இந்த திமுக காரவங்க வெளில தள்ளிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் இந்த மக்களுக்கு செய்யணும். அதனால இந்த திமுக காரவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த கட்சியை தொடங்கினேன்னு சொன்னார். அம்மா கிட்டையும் அததான் சொன்னார். அதுக்கு பிறகுதான் அம்மாவும் இந்த தீய சக்தி திமுகவை விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். நாங்க எந்த உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. அம்மாவும் சரி நானும் சரி. நீ என்ன பண்ணுவ, எங்களை ஜெயில பிடிச்சு போடுவியா, உனக்கு அதிகாரம் இருக்கு பண்றியா பண்ணு அப்படி சொல்லிட்டு வந்த ஆளுதான் நான்லாம். இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 96ல என்னை எல்லாம் கைது பண்ணி அம்மா ஒரு பக்கம் கைது பண்றாங்க, என்ன ஒரு பக்கம் கைது பண்றாங்க. எங்களை 2 பெண்களை எதுக்கிறதுக்கு வக்கில்ல. எங்களுக்கு நீ நேருக்கு நேரால இருக்கணும், நேருக்கு நேரா எதிர்த்தா மனிதர்கள். நீ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு
எங்களை வந்து பிடிச்சி உள்ளார போடுறீங்க. சரி, நீங்க போட்டீங்க. அம்மா 1 மாசம் போட்டாங்க, என்ன 1 வருஷம் 96 அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க 5 மாதம் என்ன உள்ள அந்த பாராபடுத்துறாங்க. ஏன்னா கருணாநிதியோட ஆட்சி இங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த குரூப் நீங்க ஒரு கவுன்சிலர்ட்டே நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அடாவடித்தனம் இருக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு எவ்வளவு இருக்கும்? அப்படியெல்லாம் செஞ்சாங்க. குடிக்கிறதுக்கு சோப்பு தண்ணிய கொடுத்தாங்க, அதையும் குடிச்சானா. நீ உன்னால முடிஞ்சத பாரு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நேரம் வந்து மேல உட்காரல. இந்த வாரிசுகள் கொண்டு வர்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் வரல. அடிபட்டு தான் வந்திருக்கோம். அடிபட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அது கீழேந்து வந்தவங்களுக்கு தான் வலி தெரியும். அப்படி வந்திருக்கிறதுனாலதான் நான் இன்னைக்கு இங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அம்மா இல்லைங்கிறதுக்காக மக்கள்கிட்ட ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். இந்த திமுகவை எப்ப நாங்க வந்து நினைச்சோமோ தீய சக்தின்னு, அத எப்படி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறத நான் நீங்க செய்யற தவற எடுத்து காமிச்சுக்கிட்டே வரேன். உங்க மேல தவறு இல்லை அப்படின்னா நீங்க ரேஷன் கடையில நேரம் நீங்க பருப்பை கொடுத்துருக்கணும். நீங்க வாங்கவே இல்லையா, எங்க இருந்து கொடுக்க போறீங்க நீங்க? இதனாலதான் சொல்றேன், எங்க கழக தொண்டர்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, திமுக காரவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். அதனால இந்த மக்களோட நீங்க எல்லாம் கூட இருந்து துணையா இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோர பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.